பிக் பாஸ்க்குள்ள இது வரைக்கும் எத்தனையோ பேர் லவ் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா பார்வதி கமருதீன் மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு கேவலமான லவ் கண்டென்ட் இது வரைக்கும் எவனுமே கொடுத்துருக்க முடியாது. லவ் கண்டென்ட் இல்ல, அது காஜி கண்டென்ட் எவனுமே கொடுத்துருக்க முடியாது. அப்படி என்னடா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதாவது பிக் பாஸ்ன்ற அந்த மனுஷன் எத்தனையோ தடவை வந்து பாத்தீங்கன்னா வான் பண்ணிட்டாரு. மைக்கை கழட்டாதீங்க அப்படின்ற மாதிரி வான் பண்ணிட்டாரு. அப்படி இருந்தும் மைக்கை கழட்டி வச்சுட்டு இதுங்க பேசுதுங்கன்னா எவ்வளவு கொழுப்பு இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. நேற்று நைட்ல இது நடக்கும்போது அது பார்க்கும் போதே எனக்கு தோணுச்சு இது வந்து பெரிய இஷ்யூவா மாறும் அப்படின்ற மாதிரி. சோஷியல் மீடியா ஃபுல்லா எடுத்து போட்டு கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு என்னன்னா வாண்டடா, அதுவும் பார்வதி வந்து பாத்தீங்கன்னா மைக்கை கழட்டுறாங்க, பின்னாடியே கமருதீன் மைக்கை கழட்டுறாரு. என்ன இது வாண்டடா இது பண்றாங்க. இந்த விஜய் சேதுபதின்ற ஒரு மனுஷன் வீக்கெண்ட்ல வந்து அந்த மனுஷன் இது என்னன்னு கூட கேட்க மாட்டாரு. உங்களுக்கு அப்படி என்ன சார் அந்த லவ் கண்டென்ட், அது லவ் கண்டென்ட் வேற சொல்றது காண்டாவது. அப்படி என்ன சார் அந்த கண்டென்ட் மேல உங்களுக்கு ஆர்வம் அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. ஒரு அட்லீஸ்ட் நீங்க கோவப்பட வேணாம், அது என்னன்னாவது அட்ரஸ் பண்ணிருக்கலாம். அதை கூட கேட்காம போறீங்க. திருப்பி வாண்டடா பண்றாங்க. சரி, அவங்க அப்படி என்ன பேசினாங்க, மைக்கை கழட்டி வச்சுட்டு என்ன பேசினாங்க அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பேசுறாங்க. அதனால மைக்கை கழட்டி வச்சுட்டு பேசுறாங்க. யாரா நீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சோ இந்த மேட்டரை மைக்கை கழட்டும் போதே பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் அமித் வந்து பார்க்குறாரு, ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா பார்க்குறாங்க. ஏன்னா வாண்டடாக கழட்டுறது தெரியுது. பார்வதி என்ன பண்ணுறாங்க, பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மைக்கை ரிமூவ் பண்ணுறாங்க. கமருதீனும் பார்த்தீங்கன்னா உடனே மைக்கை ரிமூவ் பண்ணுறாரு. மைக்கை வந்து தள்ளி ஓரம் வச்சுறாங்க. ஓரம் வச்சுட்டு இவங்க சீக்கிரட் பேசுகிறாங்க. அப்புறம் என்ன மைத்துக்கு வந்து அவங்க மைக் கொடுக்குறாங்க எனக்கு புரியலையே. அது பார்வதி இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னா என்னதான் அது. ஆக்சுவலாக விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு வரோம் ஏன் வரோம்னு தெரியாமல் முக்கியமான மேட்டர்லாம் டிஸ்கஸ் பண்ணாமல் இந்த பக்கெட் மேட்டரை எடுத்துட்டு உருட்டிட்டு இருந்தால் இப்படி தான் நடக்கும். ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ், பிக் பாஸோட மெயின் ரூலே பார்த்தீங்கன்னா மைக்கை வந்து மாட்டணும்ன்றது, அந்த மைக்கை மறந்து தெரியாம வைக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூவா போகுது. ஆனா இவர் வந்து என்ன பண்ண வாண்டடா ஒரு பொண்ணும் ஒரு பையனும் திருப்பி அதை பண்றாங்க, அவங்களோட சீக்ரெட்ஸ் வந்து பேசணும் அப்படின்றதுக்காக. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருமே இதையே பண்ணிட்டு போகலாம். அது பார்வதிக்கு மட்டும் என்ன ப்ரிவிலேஜ், அது விஜய் சேதுபதி கேட்க மாட்டாரா? அது மட்டும் உங்களுக்கு தப்பா தெரியல. இதுல வேற கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணீங்க பார்வதி, நொட்டினாங்க பார்வதி. எனக்கு புரியலையே, அது மட்டும் நல்லா பண்ணீங்க பார்வதி, பாராட்டிட்டு போறாரு. ஏங்க உங்களை பாராட்ட சொன்னாங்களா? வந்து என்னென்ன பிரச்சனை அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணி வந்து கரெக்டாக இப்படி சொல்ல ரோஸ்ட் பண்ணிட்டு போக சொன்னா எல்லாருக்கும் உட்காந்து அட்வைஸ் பண்றது, நல்லா இருக்குங்க, இது இப்படி பண்ணலாங்க அப்படி பண்ணலாங்க அப்படின்ற மாதிரி. ஏங்க இதுக்கு எதுக்குங்க ஒரு ஹோஸ்ட்? ஐயோ விஜய் சேதுபதி மேல தான் எனக்கு காண்டாவது. இதுங்க ரெண்டும் பண்றதை பார்க்கும்போது அந்த மனுஷன் மேல தான் காண்டாவது. ஏன்னா அந்த மனுஷன் ஒழுங்கா பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்ல வந்து ஒரு ரோஸ்ட் விட்டுருந்தா திருப்பி பண்ணணுன்ற ஒரு எப்படி சொல்லுவாங்க, ஒரு தைரியம் வருமா? அந்த தைரியம் வந்து வரதுனால தான் இப்போ திருப்பி என்ன பண்றாங்க, நம்ம இஷ்டத்துக்கு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே, அப்படி மைக்கை கழட்டி வச்சுட்டு என்ன மேட்டர் பேசுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு வந்து நம்ம கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா அரோரா கூட திருப்பி க்ளோஸ் ஆயிட்டார். அதாவது இது ஒரு மானங்கெட்ட கண்டென்ட்னு தெரியல. அந்த மானங்கெட்ட கண்டென்ட் வந்து என்னாச்சுன்னா திருப்பி அரோராவும் கமருதீனும் க்ளோஸ் ஆகி ஃப்ரெண்ட்ஸை நல்லா டீப்பாக ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்து அரோராவை 2 இடத்துல வந்து தூக்கியிருப்பாரு. அதாவது வெளியே வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி விளையாடி இருப்பாரு. ஏன்னா பொம்மை அது, அந்த பொம்மையை வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் தூக்கி விளையாடி இருப்பாரு. ஸோ தூக்கி விளையாடுனது வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியால் ஏற்றுக்கொள்ள முடியல. அதாவது அவங்களுக்கு வந்து ரொம்ப பொசசிவ் ஆயிடுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா திருப்பி தூக்கி விளையாடிட்டு திருப்பி நைட் ஷிஃப்ட்டுக்கு வந்து, அதாவது டே ஷிஃப்ட்டில் வந்து முடிஞ்சிருச்சு, லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நைட் ஷிஃப்ட் ஆரம்பிக்கணும்ல, நைட் ஷிஃப்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா பார்வதி கிட்ட வந்தார். பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது பார்வதி பார்த்தீங்கன்னா மூஞ்சி கொடுத்தே பேசல. நானா அதான் முடிச்சிட்டிங்களா, உங்கள் வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நக்கல் பண்ணிட்டு இருந்தாங்க. உடனே கமருதீனுக்கு காண்டாயிடுச்சு. என்ன பண்ணிட்டேன் நான், இப்போ என்ன பண்ணிட்டேன், எதுக்கு இந்த மாதிரிலாம் மூஞ்சி காமிக்கிற அப்படின்ற போது, இல்லை நீ என்ன பண்ணிட்டு வந்து நானும் பார்த்துட்டு தானே இருந்தேன், நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, என் முன்னாடி அந்த கருமத்தை பண்ணாத, எனக்கு பின்னாடி என்ன வேணா பண்ணிக்கோ, என் முன்னாடி பண்ணால் எனக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி இருக்கு, நான் தெரியாம பல தடவை சொல்லிட்டேன், ஆனால் சொல்லியும் நீ கேட்க மாட்டேற அப்படின்ற மாதிரி கமருதீன் கேட்கும். நார்மலாக ஒரு பொண்ணு அந்த பொண்ணு கூட இப்போ விளையாடவே கூடாதுன்றியா, நீ என்ன வேணா விளையாடிக்கூடாது, அது எனக்கு பிரச்சனையே இல்லை, ஆனால் ஏன் முன்னாடி விளையாடாதரா அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்கிறாங்க. எனக்கு என்னன்னா, அதாவது உனக்கு அவ்வளோ வந்து இதுவாகுதுன்னா ஒன்று அவனை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், அதாவது அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி, இல்லை நீ விட்டுணும். சரி ஓகே, அது ஏதோ உங்கள் மேட்ரு, நீ ஏதோ ஒன்று பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த கமருதீன் என்ன பண்ணுறான், சரி ஓகே நீ இதுக்கெல்லாம் கோவப்பட்டால் ஒன்றும் பண்ண முடியாது, நீ உண்மையிலே நான் என்ன லவ் பண்ணுறியா இல்லையா, உண்மையிலே எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கா இல்லையா, இல்லை சும்மா கண்டென்ட்டுக்காக பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்டுறான். கேட்டவொன்னே பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இப்படி கேட்டுட்டேன், ஐயோ இருடா நான் இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மைக்கை ஓரம் கழட்டி வச்சுட்டு சீக்கிரட்டை போய் காதில் பேசுகிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்களேன், பிக் பாஸ் ஒன்னே அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு மைக்கை ஒழுங்கா மாட்டுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மனுஷனும் கியூரியாசிட்டியாக தான் இருக்காரு. அதாவது இதுங்க ரெண்டு என்ன பேசுதுங்க, ஏன்னா முக்கியமான மேட்டர் பேசும்போது பார்த்தீங்கன்னா மைக்கை கழட்டி வச்சிருது. ஸோ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை
அதாவது பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு வந்து ஸ்மோக்கிங் ரூமுக்கு வரணும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க பேசுனது. 2 மணிக்கு ஸ்மோக்கிங் ரூமுக்கு வா, தீபாவளி பரிசு காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி நான் வந்து என்னோட லவ்வை நிரூபிக்கிற மாதிரி ஒன்று பண்ண போகிறேன் அப்படின்றதுக்கோசம் ஏதாவது ஹிண்ட் கொடுத்தாங்களே என்னன்னு தெரியல. ஆனால் அவங்க பேசுகிற விஷயத்தை பார்க்கும்போது இந்த மாதிரி வந்து அதாவது நான் வந்து என்னை வந்து நான் ஒரிஜினலாக லவ் பண்ணலன்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரூஃப் அவங்க சொன்னாங்க. டேய் அதெல்லாம் சொன்னலை நான். ஸோ அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவன் மேலே ஒரு ஃபீலிங் இல்லாமல் அதெல்லாம் சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. எனக்கு என்னென்னா கமருதீன் வந்து ஒரு மானங்கிட்ட ஜென்மம் அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு. ஓகேங்களா, அது மட்டும் கிளியரா தெரிஞ்சு போச்சு. அவன் வந்து செம்மையா கேம் பிளே பண்றான். இதுல வந்து பார்வதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீட அதை விட்டுதலுங்க. ஆனா இந்த இடத்துல கமருதீன் பண்றது இருக்குல்ல, எவ்வளவு ஒஸ்டா பண்ணிட்டு இருக்கான். இந்த பொண்ணு அந்த பொண்ணு கூடி, இந்த பொண்ணு கூடி, அந்த பொண்ணு கூடி ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கான். இந்த டாஸ்க்ல ஒழுங்கா கேம் விளையாடுறானா அங்கே கேம் விளையாடாம இந்த 2 பொண்ணுங்களை வச்சு ஒரு மாதிரி கேம் விளையாடிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இங்க வந்து கமருதீன் வந்து அப்பாவி, அவன் வந்து எதுவும் தெரியாது இன்னசென்ட் அப்படின்னு நம்ம தயவுசெய்து சொல்லாதீங்க. சரியான எப்படி சொல்ல ஃப்ராடு, பக்கா ஃப்ராடு. அதாவது அந்த பொண்ணு வேணும் இந்த பொண்ணு வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பயங்கரமா ஒரு கேம் ஆடிட்டு இருக்கான். ஸோ அந்த அரோரா பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போகுது, ஃப்ரெண்ட்லேருந்து வெளியே போகுது அப்படின்னா சண்டை போட்டு திருப்பி சேர்த்துக்கிட்டான். எவ்வளோ கேடியா இருப்பான்னு பாருங்களேன். சண்டை போட்டு ஒரு பொண்ணை திருப்பி வர வச்சுக்கிட்டான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பார்வதி கூட இப்போ க்ளோஸாக இருக்கு. அவனுக்கு என்னன்னா அவன் யோசிச்சது என்னன்னா 2 பேரும் வேணும் அப்படின்ற மாதிரி அதை வந்து அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ அப்போ என்ன பண்ணா பார்வதி மிஸ் ஆகும்போது பார்வதி கூட சண்டை போடுறது, அரோரா மிஸ் ஆகும்போது அரோரா கூட சண்டை போடுறது. அவனோட ஸ்ட்ராட்டஜியை பார்க்கும்போது இது 2மே வேணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சான். அதே மாதிரி இப்போ 2மே இருக்கு. ஒரு பக்கம் அரோரா கூட வந்து டே ஷிஃப்ட்னா நைட் ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி கூட அப்படின்ற மாதிரி தான் அவன் பக்காவாக பார்த்தீங்கன்னா செட் பண்ணி அதாவது டைம் செட் பண்ணி பார்த்தீங்கன்னா டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இதில் வேற கமருதீன் சொல்றாரு, நீ எக்ஸ் மாதிரி இருக்க, நான் என்னோட ஃபீலிங் வந்து உண்மை, ஆனால் உனக்கு எப்படின்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னா பார்வதிக்கு வந்து ஐயோ அப்படின்ற மாதிரி உடனே கண்ணத்தை பிடிச்சி தடவுறது என்ன, வாயை பிடிச்சி கிள்றது என்ன, டேய் என்னடா பண்ற, ஏன்டா இவ்வளோ காஜில் சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன். அந்த வார்த்தையை திருப்பி திருப்பி என்ன சொல்ல வைக்கிறதுக்கு காரணம் அது ஒரு மாதிரி ரோஸ்ட்டாக போதுங்க. விஜய் சேதுபதி ஐயோ இது வந்து அவர் வந்து ஒரு ஃபேமிலி ஷோன்றதே மறந்துட்டேன், கேட்டால் ரிமோட்டை எடுத்து சேனலை மாற்றிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஏன் சேனலை மாற்றது எங்களுக்கு தெரியாது, இது 18+ ஷோன்னு நீங்கள் போட்டிங்களா, இந்த மாதிரி தடவுறது கிள்றது இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரில. எதுக்கு சார் இப்படி பண்ணுறீங்க, உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும்ல. ஏமா இது வந்து பப்ளிக் பார்க்குற ஷோ அப்படின்ற மாதிரி சொல்லணும்ல. அரோராவும் துஷாரும் அந்த மாதிரி பேசும்போதும் பார்த்தீங்கன்னா இவங்க கண்ட்ரோல் பண்ணல. இப்போ பார்வதியும் கமருதீனும் இந்த மாதிரி தடவும் போதும் இவங்க கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. என்னதான் அதுவும் இந்த சீசன்ல வர கண்டஸ்டன்ட் எல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ கேமரா இருக்கு, கேமரா முன்னாடி இப்படி பண்றமே ரொம்ப கேவலமா போகுமே. அதுவும் நம்ம உண்மையா லவ் பண்ணலையே. அதாவது பார்வதி எப்படின்னா அவங்க வந்து லவ் இல்லையா, ஃப்ரெண்டுக்கு மேலே லவ்வருக்கு கீழே நடுவில் எங்கே திரும்ப சொல்லுறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே. ஒன்று லவ்னா லவ்னு சொல்லு, இல்லை ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டுன்னு சொல்லு. அது ஃப்ரெண்டுக்கு மேலே லவ்வுக்கு கீழே. அரோரா எப்படின்னா அவன் என் ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன், ஆனால் மோர் தென் என் ஃப்ரெண்டாக பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அரோரா இனிஷியலாக சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இதுங்க 2மே ஒரு கேடுகட்ட ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதாவது உனக்கு உண்மையிலே ஃபீலிங் இருக்குன்னா ஃபீலிங் இருக்குது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இல்லை அப்படி இல்லைனா இல்லை. இது வந்து பக்காவான ஒரு ஃபேக் கண்டென்ட் கொடுத்துருக்கு. ஏன்னா பார்வதிக்கு ஆள் இருக்குன்னு இனிஷியலாக அவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சொல்லியிருந்தாங்க. சரி ஆள் இருக்கோ இல்லையோ ஏதோ ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். என்ன இருந்தாலும் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு அடுத்த கட்டத்துக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, உங்களோட டச்சிங் அதெல்லாம் இங்கே வைக்கலாமா, இங்கே வச்சுக்கலாமா, இவ்வளோ கேமரா இருக்குல்ல, நீங்கள் மைக்கை வேணால் மறைக்கலாம். ஆக்சுவலாக மைக்கை மறைச்சிட்டு ஏதோ ஒரு கண்ட்ராவி பேசி தொலைறீங்க, 18+ ஏதோ பேசுகிறீங்க, ஏன்னா அதனால தான் மைக்கை மறைக்கிறீங்க, அதை விட்டுதலுங்க. ஆனால் அதுக்கு அடுத்து நீங்கள் இந்த மாதிரி தடவுறது கிள்றது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேமரா மறைக்க முடியாது. கேமரா போய் பொத்த முடியுமா, எனக்கு ஒன்றும் புரியலையே. அது நைட்டு 2 மணிக்கு ஸ்மோக்கிங் ரூமில் போயிட்டு அங்கே வந்து பண்ணால் மட்டும் எனக்கு புரியும். ஆனால் அது மட்டும் உண்மைங்க, ஸ்மோக்கிங் ரூமில் போயிட்டு மைக்கை கழட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் எதுவும் தெரிய போகிறதில்ல. அதாவது இவ்வளோ பேர் இருக்கும் போது கேமரா ஃபோக்கஸில் இருக்கும் போதே மைக்கை ஓர வச்சுட்டு பேசணுன்ற தைரியம் இருக்குது உங்களுக்கு. ஸ்மோக்கிங் ரூமில் போய் மைக்கை கழட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. எவ்வளோ தைரியம் மட்டும் யோசிச்சு பாருங்களேன். அவ்வளோ பேர் முன்னாடி பிக் பாஸ் அத்தனை தடவை வான் பண்ணி அன்றைக்கி தான் சொன்னார், 10 தடவைக்கு மேலே சொல்லிட்டேன், நீங்கள் அதையே திருப்பி பண்ணுறீங்க, மைக் ஆப்ஸில் வந்து மறைச்சிக்கிட்டு பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி. அதை சொல்லியும் நீங்கள் பேசுகிறீங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து ஒரு தைரியம் இருக்குல்ல, அந்த தைரியம் தான் இங்கே வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை. அந்த தைரியத்தை வந்து உடைக்கணும். பிக் பாஸ்ன்ற ஒரு ஷோவில் இதுக்கப்புறம் மைக்கை ஒன்றுமே கழட்டணும் மறைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமே வரக்கூடாது அப்படின்ற அளவுக்கு விஜய் சேதுபதி வந்து வார்னிங் கொடுக்கணும். ஆனால் அந்த மனுஷன் வந்து பக்கெட்டை வச்சு உருட்டிட்டு போகிறாரு. எப்பா என்ன சொல்கிறதுனே தெரில. ஆனால் கைஸ் ஒரு விஷயம் ஓப்பனாக சொல்லவா, பார்வதிக்கும் கமருதீனுக்கும் பயங்கரமான தைரியம் இருக்குது அப்படின்றது மட்டும் கிளியராக தெரிஞ்சு போச்சு. பிக் பாஸையும் மதிக்க மாட்டாங்க, விஜய் சேதுபதியும் மதிக்க மாட்டாங்க அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு. எனிவேஸ் உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.